ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான புடலங்காய் பொரியல், கடலைப்பருப்பு, புடலங்காய், தேங்காயெல்லாம் போட்டு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புடலங்காயை இது மாதிரி தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு அதில் வதக்குங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா 4 பூண்டை வந்து தட்டி அதில் போட்டுடுங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி சீவி அதில் போட்டுடுங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த புடலங்காய் சின்னதாக கட் பண்ணிருக்கீங்களே அதை வந்து இதில் போட்டு வதக்கிட்டு 2 கைப்பிடி நல்லா கை அளவுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பை வேக வச்சதை கடலைப்பருப்பை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் அதில் வந்து துருவி அதில் போட்டுடுங்க. நல்லா பெரட்டி விட்ருங்க. சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு, தேங்காய், புடலங்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு புடலங்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.